திருப்பரங்குன்ற விஷயத்திலே பாருங்க, எவ்வளோ ஒரு ஹிந்து விரோத ஆட்சி நடக்குது பாருங்க. திருப்பரங்குன்ற விஷயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா? ஒரு மலை மேல போய் ஒரு தீபம் ஏத்துறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க. உச்ச நீதிமன்றம் விளக்கேத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அது காலங்காலமா பல வருடங்களுக்கு முன்பையில இருந்து தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தூண் தான். அந்த அந்த கோவில்ல அந்த தீபத்தை தூண் ஏத்துறதுல இவங்களுக்கு என்ன, திமுக அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இதே இஸ்லாமியர் போய் சந்தனக்கூடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து மேல அனுப்புறாங்க. ஆனா ஒரு இந்து விளக்கேத்துறதுக்கு போகணும்னா அதை தடுக்கிறாங்க. இந்த மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இதே நம்ம இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நம்ம வர விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஹிந்துக்கள் நம்மளை சுத்தமா நம்மளை காணாம அடிச்சிருவாங்க. அதனால நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சுக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் நம்ம அவங்களுக்கு உரிய பாடம் புகட்டணும். நம்ம எல்லாரும் முருகன்னு வார்த்தைக்கு முருகனை தானே கும்பிடுறோம். அந்த முருகனுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முருகனை கும்பிடக்கூடாதுன்னு அங்கே வரக்கூடிய மக்களை எல்லாம் துன்புறுத்துறாங்க. 144 தடை உத்தரவு போடுறாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய மக்களை நிம்மதியா சாமி கும்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லா கோவில்லையும் இன்னைக்கு அரசாங்கம் மக்களை நிம்மதியா சாமி கும்பிட விட மாட்டேங்குது. அப்படி ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெண்களாகிய நாம் தான் இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம வரக்கூடிய காலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்ல இதுக்கான உரிய இதை கொடுக்கணும்னு சொல்லி நான் பேசுறது கேக்குதா? எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, இப்போ நீங்க எல்லாம் 100 நாள் வேலை திட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? என்னோட பேரு கவிதா ஸ்ரீகாந்த். நான் பிஜேபி மகளிர் அணியில மாநில தலைவரா இருக்கேன். எதுக்காக வந்திருக்கோம்னா, நீங்களாம் 100 நாள் வேலை திட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் நிறுத்திட்டாங்க, நிறுத்த போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய எதிர்கட்சிகள் நிறைய பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா திமுக, அதே மாதிரி அதோட கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் சொல்லி நிறைய இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க சும்மா போலியான ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தவே இல்லை. இது நடந்துட்டு தான் இருக்கு. இது 100 நாள் இருந்த வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க 60 நாள் விடுமுறை கூட நீங்க விவசாய டைம்ல எல்லாம் விடுமுறை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த 60 நாள் விடுமுறைங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தை நிறுத்தல. அது மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க செய்யக்கூடிய பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. இது மத்திய கவர்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. அதனால யாரும் நிறுத்த போறது கிடையாது. அதனால இந்த பொய் பிரச்சாரங்களை தயவு செய்து நம்பாதீங்க. பிரதமர் மோடிஜி ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர். அதனால நம் நாட்டோட மக்கள் எல்லாரும், ஏழை மக்கள் எல்லாருக்கும் சரிசமமா எல்லாருக்கும் ஒரு திட்டங்களை கொடுக்கணும். அது குறிப்பா பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, வீட்டுல கஷ்டப்படக்கூடாது. அந்த பெண்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். நம்ம நாட்டு பெண்களை முன்னேறிட்டே போனாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அந்த நாட்டில் உள்ள பெண்கள் முதல்ல வளர்ச்சி அடைஞ்சு மேல வந்தாதான் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்கிறத ரொம்ப தீர்க்கமா மனசுல கொண்டுதான் பெண்கள் முன்னேற்றங்கிறத ரொம்ப தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் நிறைய லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துல இப்ப 125 நாள், அப்புறம் சம்பள உயர்வெல்லாம் மத்திய அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சம்பள உயர்வெல்லாம் இப்போ வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் கம்மியா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இதனால உங்களால நீங்க பயன் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இது மாதிரி எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இந்த போலி பிரச்சாரங்களெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பெண்களை உயர்த்தணும், பெண்களுக்கு படிப்புல உயர்த்தணும், எல்லா விஷயத்திலையும் பார்த்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. பெண்கள் சுயமா சொந்த காலில் நிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சுய உதவி குழுக்கள் மூலமா பெண்கள் சுயமா ஒரு தொழில் தொடங்கி அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக எந்த ஒரு பிணையும் இல்லாம நம்ம சொத்து பத்திரம் எதுவுமே கொடுக்காம நம்மளுக்கு லோன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போய் ஒரு லோன் கேட்டோம்னா, நம்ம ஒரு தொழில் செய்ய போறோம்னா அந்த தொழிலுக்கான திட்ட அறிக்கையை நம்ம தயார் பண்ணிட்டு போய் பேங்க்ல கொடுத்தா போதும், நமக்கு எந்த ஒரு பிணையும் இல்லாம நமக்கு லோன் கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதுல எல்லாம் நிறைய வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. நம்ம குறைஞ்சது 1000 போட்டான்னா நம்ம 12,000 வருஷத்துக்கு கட்டிட்டு இருப்போம். ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறப்ப அதோட கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு அதிகமா கிடைக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்குன்னு அவ்வளோ திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காரு நரேந்திர மோடி. அதனால நீங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் நீங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்க பாருங்க,